நல்லா நீங்க கவனமா கேட்கணும். உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அவர்கள் தான் இந்த ஆட்சி அமைக்க முடியும். நல்லா நீங்க கவனமா கேட்கணும். ஆட்சி அமைக்கிறது மட்டும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வேண்டிய அத்தனையும் உரிய மரியாதை, உரிய சீட்டு, உரிய பதவி அத்தனையும் தருகின்ற ஒரு கூட்டணியாக தான் அமைப்பேன். உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அவர்கள் தான் இந்த ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைக்கிறது மட்டும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வேண்டிய அத்தனையும் என்னன்னா உரிய மரியாதை, உரிய சீட்டு, உரிய பதவி அத்தனையும் தருகின்ற ஒரு கூட்டணியாக தான் ஒரு அந்நியார் முறை அமைப்பேன். நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கலாம், உறுதியா இருக்கலாம். ஏன் நான் இதை சொல்றது நல்லா நீங்க தான் யோசிக்கணும். இன்னைக்கு ஜனவரியில இருக்கும், ஆல்மோஸ்ட் ஜனவரி இறுதி வந்துட்டோம். பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. மார்ச் மாதத்திலே அந்த யாரெல்லாம் வேட்புமனு இருக்காங்களோ அந்த வேட்புமனு தாக்கல் அது முடிஞ்சு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல் உறுதியாக தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது. ஒரு மாத காலத்துல ரிசல்ட் வர இருக்கிறது. அதுல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த பல பேர் அன்னைக்கு வெற்றி பெற்று இருப்பீர்கள் என்பது அது முடிந்து சரியாக 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. நல்லா நீங்க கவனமா கேட்கணும். அந்த உள்ளாட்சி தேர்தல் உறுதியாக நாம் கூட்டணி அமைக்கின்ற அந்த கூட்டணியிடம் மிகப்பெரிய அளவு நம்ம